ஓம் சாந்தி 30/8/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை புத்தியில் தாரணை செய்து தங்களுக்குள் ஒன்று கூடி வகுப்பு நடத்துங்கள். தனக்கும் மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்து உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொண்டே இருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த ஒரு அகங்காரம் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. பதில்: இந்த சின்ன சின்ன பெண் குழந்தைகள் நமக்கு என்ன புரிய வைப்பார்கள் என்பது போன்று அநேக குழந்தைகளுக்கு அகங்காரம் வருகின்றது. பெரிய சகோதரிகள் சென்றுவிட்டால் கோபித்து கொண்டு வகுப்பிற்கு வருவதை நிறுத்திவிடுகின்றார்கள். இது மாயாவின் தடை என்று பாபா சொல்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் முரளி வாசிக்கின்ற ஆசிரியரின் பெயர் வடிவத்தை பார்க்காமல் பாபாவின் நினைவில் இருந்து முரளி கேளுங்கள். அகங்காரத்தில் வராதீர்கள். ஓம் சாந்தி. தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்பொழுது தந்தை என அழைக்கப்படும் பொழுது இவ்வளவு குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சரீர தந்தை என்று இருக்க முடியாது. இவர் ஆன்மீக தந்தை ஆவார். இவருக்கு ஏராளமான குழந்தைகள் இருக்கின்றார்கள். குழந்தைகளுக்காக இந்த டேப் பதிவு செய்யப்பட்ட முரளி முதலியவை சாதனங்கள் ஆகும். குழந்தைகள் அறிவார்கள், இப்பொழுது நாம் புருஷார்த்தம், அதாவது நாம் செய்யக்கூடிய முயற்சி ஆத்மாவை உத்தமமாக ஆக்குவதற்காக. புருஷோத்தம் அப்படின்னா புருஷ்ண ஆத்மா, ஆத்மாவை உத்தமமான ஆத்மாவாக ஆக்குவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம். சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். அதனால் இந்த யுகத்திற்கு கூட புருஷோத்தம கல்யாண்காரி சங்கம யுகம் என்று சொல்லப்படுகின்றது. ஆத்மாவை உத்தமமாக மாற்றக்கூடிய, நன்மை தரக்கூடிய சங்கம யுகமாகும். இதுவும் கூட குஷியினுடைய விஷயமாகும். பாபாதான் புருஷோத்தமனாக நம்மை ஆக்குகின்றார். இந்த லக்ஷ்மி நாராயண் புருஷோத்தம் ஆத்மாக்கள் அல்லவா? இந்த சிருஷ்டியில்தான் இவங்க உத்தமமான ஆத்மாக்களாக இருந்தார்கள். ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ நாராயண். அதனால் நாராயணனுக்கு புருஷோத்தமன் அப்படின்னு கூட ஒரு பெயர் இருக்கு. இந்த உத்தமமான ஆத்மாக்கள் மத்தியம், பிறகு கனிஷ்ட ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் உள்ளவர்கள் உத்தமமானவர்கள், அதாவது புருஷோத்தம் ஆத்மாக்கள். இடையில் உள்ளவர்கள் துவாபரயுகத்தில் வந்தவங்க மத்தியம். கடைசியில் உள்ளவங்க கனிஷ்ட, தமோ பிரதானமானவங்க. ஒவ்வொரு பொருளுமே ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, ஹேண்ட்பேக்கு வாங்குறீங்க. வாங்கும்போது எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது. ஒரு வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து மீடியம் ஆகுது. அதுவே ஒரு 20 வருஷம் கழித்து, 30 வருஷம் கழித்து அதை யூஸ் பண்ண முடியாத கண்டிஷனில் போய்டும்ல. ஒவ்வொரு பொருளுமே சத்தோ ரஜோ தமோ அப்படிங்கிற 3 நிலையை கிராஸ் பண்ணுது. நியூவாக இருக்குது, மீடியம் ஆகுது, ஓல்டு ஆகுது. அந்த மாதிரி தான் ஆத்மா கூட முதல்ல புத்தம் புது ஆத்மாவாக சத்தியுகத்தில் வந்ததில்லை. அது புருஷோத்தம் அப்படின்னு சொல்கிறோம். உத்தமமான ஆத்மாவாக இருந்தது. துவாபர யுகத்தில் ரஜோகுணம், அதை மத்தியம் அப்படின்னு சொல்கிறோம்.
கலியுகம் எண்டில் கனிஷ்ட தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. உலகத்திற்கும் அதுபோல தான். இந்த பூலோகம் எடுத்துக்கிட்டோம்னா சத்தியுகத்தில் அனைத்து விதமான கனிம வளங்கள் நிறைஞ்சு புத்தம் புது பூமியாக இருந்தது. அதுக்கப்புறம் துவாபரயுகத்தில் கொஞ்சம் குறைஞ்சது. கலியுகம் எண்டில் டோட்டலாக குறைஞ்சிருச்சு. முக்கியமாக பாரத நாடு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஆக எந்தெந்த விஷயங்களில் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அதை பற்றி நீங்கள் மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பெரும்பாலும் பிரம்மாவை பற்றி தான் கேட்கின்றார்கள். அவரை ஏன் படங்களில் காண்பித்திருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அவர்களை கல்ப விருட்சத்தின் சித்திரத்தை கொண்டு அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பாருங்க, இந்த பிரம்மா கீழேயும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் கல்ப விருட்ச மரத்தில் வேர் பகுதியில். மேலும் உயரத்தில் கடைசியில் அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் நின்று கொண்டே இருக்கின்றார். பாபா சொல்கின்றார், நான் இவருக்குள் பிரவேசமாக ஆகியுள்ளேன் என்று. இந்த விஷயங்களை புரிய வைப்பவர் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். ஒரு புத்தியற்றவர் வெளிப்பட்டாலும் கூட பிகேக்களின் பெயர் கெட்டு போய்விடும். முழுமையாக சிலரால் புரிய வைக்க முடியவில்லை. முழுமையாக பாஸாவது கடைசியில்தான் இருக்கும். இந்த சமயத்தில் 16 கலைகள் சம்பூர்ணமாக யாராலும் ஆக முடியாத, ஆனால் புரிய வைப்பதில் வரிசை கிரமமாக நிச்சயமாக இருக்கின்றார்கள். எல்லாரும் ஒன்று போல ஞானத்தை புரிய வைக்க முடியாத பரமபிதா சிவ பரமாத்மாவிடம் அன்பு இல்லை என்றால் விபரீத புத்தி உடையவர்களாக ஆகின்றார்கள். நிக்ஷய புத்தி விஜயந்தி, சம்சய புத்தி வினஷ்யந்தி அப்படின்னு பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நிச்சய புத்தி இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள், சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தேக புத்தி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குதா. இதை பற்றி நீங்கள் புரிய வைக்க வேண்டும். யார் அன்பான புத்தி உடையவர்களோ அவர்களே வெற்றி பெறுகின்றார்கள். விபரீத புத்தி உடையவர்கள் அழிந்து போவார்கள். இதிலும் கூட அநேக மனிதர்கள் கோபப்படுகின்றார்கள். பிறகு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்து விடுகின்றார்கள். சண்டை, கலகம் போன்றவை செய்வதற்கு யாருமே தயங்குவது இல்லை. யாராலும் என்னதான் செய்ய முடியும்? சில நேரம் சித்திரங்களுக்கு நெருப்பு வைக்கவும் தயங்குவது இல்லை. பாபா அறிவுரைகளையும் தருகின்றார். சித்திரங்களை இன்ஷூர் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைகளின் நிலையை பாபா அறிவார். குற்றமான பார்வை பற்றியும் கூட பாபா தினந்தோறும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகள் எழுதுகின்றார்கள், பாபா குற்றமான பார்வை பற்றி தாங்கள் என்ன சொன்னீர்களோ அது முற்றிலும் சரியானது என்று. இந்த உலகம் தமோ பிரதானமாக உள்ளது அல்லவா? லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு. அப்போ மனுஷங்களோட கேரக்டர் கூட அதே மாதிரி ஒஸ்டான கேரக்டராக மாறிட்டாங்க. அது ட்ராமாவில் இருக்குது. நிறைய குற்றங்கள்லாம் இப்போ தான் அதிகமாக நடக்குது. நாளுக்கு நாள் தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே போகின்றது. ஆனால் அவர்களோ கலியுகம் இன்னும் தவழ்ந்து செல்லும் குழந்தையாக இருப்பதாகவே நினைக்கின்றனர்.
அஞ்ஞான உறக்கத்தில் முற்றிலும் உறங்கி போயுள்ளார்கள். சில நேரம் சொல்லவும் செய்கின்றார்கள், இது மகாபாரத யுத்தத்தின் சமயம் என்றால் பகவான் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வடிவத்தில் இருப்பார் என்று வடிவத்தையோ சொல்வது இல்லை. அவர் நிச்சயமாக யாருக்குள்ளாவது பிரவேசமாக வேண்டும். பாக்யசாலி ரதம் என்று பாடப்பட்டுள்ளது. ரதம் ஆத்மாவிற்குரியதாக தான் இருக்கும் இல்லையா? இதில் பிரவேசமாவார், அது பாக்யசாலி ரதம் என்று கூறப்படுகின்றது. மற்றபடி சிவபாபா ஜென்மம் எடுப்பது இல்லை. இவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஞானம் தருகின்றார். எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது. திருமூர்த்தியின் சித்திரமும் உள்ளது. திருமூர்த்தி என்றால் பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை சொல்வார்கள். நிச்சயமாக இவர் ஏதோ செய்துவிட்டு சென்றுள்ளார். அதனால் பிறகு சாலைக்கும் கட்டிடத்துக்கு கூட திருமூர்த்தி சாலை, திருமூர்த்தி பவன் அப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. எப்படி இந்த சாலை சுபாஷ் திரு என வைக்கப்பட்டுள்ளது? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்றவர் நம்ம சுதந்திரத்திற்காக, பாரத நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய வீரர். அதனால் சுபாஷ் சந்திர போஸ் அவரோட பேரை வச்சுருக்காங்க. சுபாஷோட வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு பின் சரித்திரத்தை எழுதுகின்றார்கள். பிறகு அவரை ரொம்ப பெரியவங்களாக்கிடுறாங்க. எவ்வளவு பெருமைகளை வேண்டுமானாலும் எழுதலாம். எப்படி குருநானக்கின் புத்தகத்தை எவ்வளவு பெரிதாக உருவாக்கியுள்ளார்கள். இவ்வளவையும் உண்மையிலே குருநானக் எழுதலை. ஞானத்திற்கு பதிலாக பக்தியின் விஷயங்களை தான் அதிகமாக எழுதியுள்ளார்கள். இந்த சித்திரங்கள் முதலியவையோ புரிய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன. இதையோ நீங்கள் அறிவீர்கள். இந்த கண்கள் மூலமாக என்னென்ன தென்படுகின்றனவோ அவை அனைத்தும் ஒரு நாள் சாம்பலாக ஆகிவிடப் போகின்றன. மற்றபடி ஆத்மாவோ இங்கு இருக்க முடியாத. நிச்சயமாக ஒரு நாள் வீடு திரும்ப வேண்டும். இப்படி விஷயங்கள் ஒன்றும் அனைவருடைய புத்தியிலும் பதிவது கிடையாது. தாரணை ஆகின்றது என்றால் அது பற்றி ஏன் வகுப்பு நடத்துவதில்லை? அவ்வாறு வகுப்பு நடத்தக்கூடியவர்கள் யாரும் 7-8 வருடங்களில் தயாராக ஆகவில்லை. அநேக இடங்களில் இதுபோல நடக்கவும் செய்கின்றார்கள். பிறகு மாதாக்களின் பதவி உயர்ந்தது என புரிந்து கொள்கின்றார்கள். சித்திரங்களோ அதிகமாக உள்ளன. பிறகு முரளியை தாரணை செய்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கின்றார்கள். இதையோ யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். மிகவும் சுலபமான விஷயமாகும். பிறகு ஏன் பிராமணிகள் தான் முரளி எடுக்கணும், சகோதரிகள் தான் முரளி எடுக்கணும்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. யார் வேணாலும் முரளி எடுக்கலாம்ல அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஒருவேளை அந்த சென்டரோட சகோதரி, பொறுப்பு சகோதரி, நிமித்த சகோதரி பிராமணி எங்கேயாவது மதுபன் போயிருக்காங்க, இல்லை ஏதோ சேவைக்காக போயிருக்காங்க அப்படின்னா சிலரை கோபிச்சுக்கிறாங்க, முரளி கேட்க மாட்டேங்கிறாங்க, கிளாஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க. சில சமயம் அவங்களுக்குள்ள அந்த சச்சரவு வந்துடுது. ஞானம் இல்லாட்டி யோகா கனெக்ஷன் கட் ஆகுது. ஞானம் யோகம் இல்லாட்டி இந்த சச்சரவுகள் வருகின்றன.
முரளி யார் வேண்டுமானாலும் நடத்தலாம் இல்லையா? இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். இந்த முரளி சிவபாபாவால் சொல்லப்பட்டது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அந்த காலத்துலலாம் சிலர் படிக்காத பேரண்ட்ஸ் இருப்பாங்க. குழந்தைங்கள நல்லா படிக்க வச்சு கிட்டத்தட்ட ஃபாரின் கூட சில குழந்தைங்க போயிருப்பாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் படிக்காதவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க வெளிநாட்டிலேருந்து அல்லது வெளி மாநிலத்திலேருந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு லெட்டர் போடுவாங்க. அவங்களால படிக்க முடியாத அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய மகன் வந்து லெட்டர் போட்டிருக்கிறாரு, ஆனால் அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யார் படித்தாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த கிராமத்தில் இருக்கிற பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த லெட்டரை கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க படித்து அந்த லெட்டரில் என்ன விஷயம் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த கேட்குறவங்க பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு கேட்பாங்க, நம்ம பையன் லெட்டர் போட்டிருக்கான், அவன் நல்லா இருக்கானா, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, சந்தோஷமாக தானே இருக்கான், அவங்க அந்த லெட்டரில் என்ன விஷயம் இருக்கோ அதில் மட்டும் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. மற்றபடி அந்த லெட்டரை யார் படித்து காட்டுறாங்களோ அவங்க நல்லா படித்தாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த லெட்டரில் இருக்கிற விஷயந்தாங்க முக்கியம். அது மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இந்த லெட்டர் படித்து காட்டலாம். ஆனால் இதில் இருக்கிற விஷயம் சொன்னது யார், நம்மளுக்கு லெட்டர் போட்டிருக்கிறது உண்மையிலே யார்? சிவபாபா தானே. அப்போ என்ன சொல்ல வராரு அப்படின்றத தான் நம்ம கவனிக்கணுமே தவிர இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நல்லா படித்தாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நல்லா படிக்கலை, அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? சிவபாபா சொன்ன விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேனா, அதை நான் தாரணை பண்ணேனா அப்படின்னு தானே பார்க்கணும். அப்படி தானே பார்க்கணும். முரளி யார் வேண்டுமானாலும் அமர்ந்து சொல்லலாம் இல்லையா? அந்த முரளி உண்மையிலே முரளி சொன்னவர் யார், லெட்டர் போட்டது யார், அவரை தானே பார்க்கணும். எதுக்கு படித்து காட்டுறவங்களெல்லாம் பார்க்கணும்? நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கும் கூட நன்மை செய்ய வேண்டும். அதனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கக்கூடாது. சிவபாபா எனக்காக இன்றைக்கி முரளியில் என்ன சொல்ல வந்தார், எனக்காக கடவுள் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாரு, அதில் நான் எவ்வளோ தாரணை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் முரளி கேட்கணும். முதல்ல எனக்காக என்ன சொல்கிறாரு, அதுக்கப்புறம் தாரணை பண்ணுறது ரெண்டாவது விஷயம். ஆனால் கேட்கும்போதே இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து முரளி கேட்கலாமா? இது கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இதில் மிகப்பெரிய வருமானம் இருக்கு. உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அதன் மூலம் மனிதர்களின் வாழ்க்கை வைரத்திற்கு சமமாக ஆகிவிடுகின்றது. சொர்க்கத்திற்கு அனைவரும் செல்வார்கள் இல்லையா? அங்கே சதா சுகமாக இருப்பார்கள். பிரஜைகளின் ஆயுள் குறைவாக இருக்கும் என்பது இல்லை, பிரஜைகளுக்கும் ஆயுள் அதிகமாக இருக்கும். யதா ராஜா ராணி ததா பிரஜா. மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழியில் இருப்பாங்க. சத்தியுகத்தில் ராம் ராஜா ராம் பிரஜான்னு சொல்லப்பட்டிருக்கு. ராஜாவும் தெய்வீக குணங்களோடு இருப்பாங்க, பிரஜைகளும் அப்படி தான் இருப்பாங்க. ராஜாவுக்கு 150 வருஷம் கழித்து தான் சரீரம் விடுவார்னா அந்த நாட்டில் இருக்கிற பிரஜைகளும் அப்படி தான் 150 வருஷம் கேரண்டியாக உயிரோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுய விருப்பத்தோட சரீரம் விடுவாங்க சத்தியுகத்தில். அதனால் அது அமரலோகம் என்று சொல்லப்படுகின்றது. மற்றபடி பதவி குறைந்ததாகவும் பெரியதாகவும் இருக்கும் தானே. ராஜாவோடைய பதவி வேற, பிரஜைகளோட பதவி வேற தான். ஆகவே எந்த ஒரு தலைப்பனை பற்றியும் வகுப்பு நடத்த முடியும். நல்ல பிராமணி வேணும் அப்படின்னு எங்கே சொல்கிறீங்க? தங்களுக்குள்ள வகுப்பை நீங்களே நடத்திக்கலாம்ல. முன்னேற்பாடு எதுவுமே வேண்டாம். இந்த அகங்காரம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தன்னை நிமித்தமாக புரிஞ்சுக்கிட்டா பாபா பேசுவார். பணிவு இருக்கணும். போன சண்டே கிளாஸில் கூட பாபா சொல்லியிருந்தார், நிமித்து நிர்மான் நிஸ்வார்த்த சேவா. பணிவாக இருக்கணும். முதல்ல தன்னை கருவியாக புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பணிவு இருக்கணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சேவை பண்ணால் யார் வேணாலும் பண்ணலாம். பாபா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் யூஸ் பண்ணுவார். ஆனால் சில பேருக்கு
நான் அப்படிங்கிற அகங்காரம் வந்துவிடுகின்றது. இந்த சின்ன சின்ன பெண் குழந்தைகள் என்ன நம்மளுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்க, இவங்க முரளி எடுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் சிலர் லௌகீகத்தில் கூட ஒரு மரியாதை யாருக்கு கொடுக்குறாங்க, கொஞ்சம் வயசாகி இருக்கணும், கொஞ்சம் அப்படியே அந்த சில அறிகுறியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க, அப்படியே வயசானவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு நினைக்கிறாங்க. சாதாரணமாக இருந்தாக்கா இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க என்ன நம்மளுக்கு சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் இப்போ அதை ரெண்டுமே பார்க்க வேணாம். சின்ன குழந்தைங்க கூட முரளி எடுக்கலாம், வயசானவங்களும் முரளி எடுக்கலாம். ஆனால் 2 பேருமே எடுக்கலைன்னு நினைங்க, இது பாபாவுடைய முரளி, பாபா எடுக்கிறாரு அப்படின்னு நினச்சா இந்த ஈகோ வராது. இப்போ யாரையும் நம்ம குறை சொல்ல மாட்டோம், இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறை சொல்ல வேணாம், சரிங்களா? மாயாவும் இப்படி தான் தடை கொண்டுட்டு வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரு, இது அவங்களுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வருது. இவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபாவோ தினந்தோறும் முரளியை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். உண்மையிலேயே இந்த முரளி யாரோடையது, அதை புரிஞ்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈகோலாம் வரவே வராது. ஷிவ் பாபா தலைப்பை வைத்து புரிய வைக்க மாட்டார் இல்லையா. பாபா ஒரு கடல் மாதிரி. கடலில் ஒரு அலை வரும், அடுத்த அலை எப்படி வரும்னு தெரியாது, முன்ன பின்ன அலை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் தானே. சில அலை பெருசாக வரும், சிலது சின்னதாக வரும். அது மாதிரி பாபா வேறு வேறு பாயிண்ட்டுக்கு போயிட்டே இருப்பார். ஒரே டாப்பிக் வச்சே பாபா பேச மாட்டார், ஏன்னா அவர் ஞான கடல் தானே. உற்சாகம் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சில நேரம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், சில நேரம் நான்பிகேஸ்க்கு வெளியில் என்ன நடக்குது அந்த விஷயத்தையும் நம்மளுக்கு சொல்கிறாரு தானே. முரளியோ அனைவருக்கும் கிடைக்கின்றது. வார்த்தை தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. தனது முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்ய வேண்டும். தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்ய வேண்டும். இந்த பிரம்மா பாபா கூட சொல்ல முடியும் இல்லையா. ஆனால் குழந்தைகளின் புத்தி யோகம் சிவ தந்தையின் பக்கம் இருக்க வேண்டும். அதனால் பாபா சொல்கிறாரு, எப்பொழுதும் சிவ் பாபா தான் சொல்கிறாரு, முரளி சிவ் பாபா தான் எடுக்கிறாரு அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். சிவ் பாபாவையே நினைவு செய்யுங்கள். சிவ் பாபா பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளார், முரளி கூறிக்கொண்டே இருக்கின்றார். இந்த பிரம்மாவோ பரந்தாமத்திலிருந்து முரளி சொல்லவில்லை. பிரம்மா பாபா எங்கே இருக்கிறாரு, பூலோகத்தில் இருக்கிறாரு. சிவ் பாபா பரந்தாமத்திலேருந்து வராரு, இது சாக்கார முரளி. சிவ் பாபா பிரம்மா பாபாவுடைய உடலில் நமக்கு முரளி சொல்கின்றார் என்று புரிந்து கொள்ளுங்கள். இது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். சிவ் பாபா தான் முரளி எடுக்கிறாரு, பிரம்மா பாபா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதை நாம் புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். யதார்த்தமான முறையில், சரியான முறையில் இது புத்தியில் இருந்தாலும் கூட இது ஒரு நினைவு யாத்திரை தான், அப்படி தானே. முரளி பாபா தான் எடுக்கிறாரு அப்படின்னு கான்சன்ட்ரேஷனோட இறை நினைவிலேருந்து முரளி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, இது கூட சூக்ஷ்மமான நினைவு பயணமாகும். ஆனால் இங்கே அமர்ந்திருந்தாலும் அநேகரின் புத்தி யோகம் இங்கும் அங்கும் சென்று விடுகின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்க. ஃபிசிக்கலி ப்ரெசண்ட், மென்டலி அப்சென்ட் ஆகிடுறாங்க முரளியில். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாரு, கான்சன்ட்ரேஷனோட முரளி கேட்கணும். இங்கே மதுபனில் நீங்கள் யாத்திரையில் நல்லபடியாக இருக்க முடியும். இல்லை என்றால் ஊர் நினைவு வந்துவிடும், வீடு வாசல் நினைவு வந்துவிடும். சிவ் பாபா இந்த பிரம்மாவின் சரீரத்தில் நமக்கு கல்வி கற்பிக்கின்றார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம்
சிவ தந்தையின் நினைவில் முரளி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பிறகு புத்தியோகம் எங்கோ ஓடி சென்று விடுகின்றது. இதுபோல் அநேகருக்கு புத்தியோகம் டைவர்ட் ஆகுது. ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டு, மென்டலி அப்சண்ட் ஆகிடுறாங்க. இங்கே நீங்கள் யாத்திரையில் நல்லபடியாக இருக்க வேண்டும். சிவபாபா பரந்தாமத்திலிருந்து வந்துள்ளார் என புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். வெளியில் கிராமங்கள் முதலியவற்றில் இருக்கும் பொழுது இந்த சிந்தனை வராது. ஒரு சிலர் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். சிவபாபாவின் முரளியை இந்த காதுகளால் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். நான் ஆத்மா. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக சிவ தந்தையின் முரளியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். இதுதான் விதிபூர்வமாக முரளி கேட்குறது. நானும் சிவனும், பாபா எனக்கு முரளி எடுக்கிறாரு, அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை. அந்த போர்க்களத்தில் அவ்வளோ பேர் இருப்பாங்க. 18 அக்ஷோணி படைகள் இருக்குது. பாண்டவர்கள் பக்கம் 7 அக்ஷோணி படைகள், கௌரவர்கள் பக்கம் 11 அக்ஷோணி படைகள். எல்லாமே இருந்தாலும் அக்ஷோணி படைனா தேர்ப்படை, காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, 4 படை இருக்குது. அந்த மாதிரி 18 படைகள் இருக்குது. அவ்வளோ சவுண்டுக்கு நடுவில் கீதையை சொல்லும்போது கிருஷ்ணா சொல்கிறார, அர்ஜுனன் கேட்குறாரு. எந்த டைவர்ஷன் கிடையாது, ஒரு சவுண்டு இல்லை. அப்படி தான் அவங்க கீதை எழுதியிருக்காங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டம். இந்த பக்கம் 11 அக்ஷோணி படைகள் இருக்குது, இந்த பக்கம் 7 அக்ஷோணி படைகள் இருக்குது. பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸுக்கு நடுவில் போர்க்களத்தில் நம்ம முரளி கேட்டுட்ருக்கிறோம். எந்த சவுண்டும் வரக்கூடாது. நானும் சிவ தந்தையும், அவர் எனக்கு ஆசிரியராக இருந்து முரளி எடுக்கிறாரு. நான் ஒரு மாணவனாக காட்லி ஸ்டூடெண்ட்டாக இருந்து முரளி கேட்டுட்ருக்கேன். அப்போ பாருங்கள், ஒரு அத்தீந்திரிய சுகம் கிடைக்கும். பவர்லாம் அப்படி சேமிப்பாயிடும். பாபா சொன்ன ஞானம் ஆழ் மனசுலேயே போய் ரெக்கார்ட் ஆகிடும். தேவைப்படுற நேரத்தில் அது நம்மளுக்கு ஞாபகம் கூட வரும். ஞாபகம் வந்தால் தானே தாரணை பண்ணுறதுக்கு, அப்போ தானே அப்ளை பண்ண முடியும். தேவைப்படுற நேரத்தில் ஞாபகம் வரணும் இல்லை. இது எல்லாம் எப்போ கிடைக்கும்னா கான்சன்ட்ரேஷனோட நானும் பாபாவும் மட்டும்தான் இருக்கும். இது வாழ்க்கை போராட்டமாக இருக்கலாம், ஆனால் முரளியை ரசித்து கேட்கணும். அப்போ தான் உள்ளே இறங்கும். முரளியை நான் ஆத்மா இந்த காது மூலமாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு யார் முரளி எடுத்தாங்கன்னு கூட தெரியாத, சிஸ்டர் எடுத்தாங்களா பிரதர் எடுத்தாங்களான்னு கூட தெரியாத, அவங்க கவனம் எல்லாமே சிவபாபாகிட்ட தான் இருக்கும். அப்படி தாங்க முரளி கேட்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்க்கக்கூடாது. இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் இருப்பது, உள்ளுக்குள் சிந்தனை இருக்க வேண்டும். சிவ தந்தையின் முரளியை நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த சகோதரி கூறிக்கொண்டிருக்கின்றார் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாரோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, எக்ஸ் இல்லாட்டி ஒய், அவரோட இயக்கம் அப்படி தான் ஓடிட்டுருக்கு அந்த காலத்தில் இருந்து. ஆனால் இது அவருடையது. இந்த இயக்கம் ருத்ர வேள்வி, ருத்ர கியான யஜ்யம். ருத்ரன்னா முரளி எடுக்கிறாரு, பல இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவார். நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்கு பார்க்கணும்? அந்த ருத்ரன் என்ன சொல்ல வராரு எனக்காக அப்படின்னு மட்டும் பாருங்கள். முரளி அப்படி தான் விதிபூர்வமாக கேட்குறது. எனக்காக இறைவன் என்ன சொல்ல வந்தார் அப்படி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு லைஃபுக்கு தேவையான விஷயத்தான் அந்த முரளியில் இருக்கும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்களுக்காக தாங்க சிவன் பேசிகிட்டு இருக்கிறாரு. சிவ பாபாவுடைய முரளியை நான் கேட்டுட்ருக்கேன். இதெல்லாம் கூட ஞாபகத்தில் இருக்கக்கூடிய யுக்திகள் தான். அப்படி முரளி கேட்டு பாருங்கள், அது ஸ்டாம்ப்பு மாதிரி ரெக்கார்ட் ஆகிடும், மறக்கவே முடியாது. எவ்வளோ நேரம் நாம் முரளி கேட்குறோமோ அவ்வளோ நேரம் பாபா நினைவிலேயே இருக்கிறோம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாரு, அநேகருடைய புத்தி, அது ஒரு சிலர் அப்படியே பாபா நினைவில் ஆழ்ந்து போய் முரளி கேட்பாங்க. அது தெரியும், பாபாவுக்கு தெரியும் யார் அப்படி கேட்பாங்க. அவங்களுக்கு அத்தீந்திரிய சுகம் கிடைக்கும்.
ஆனால் ஒரு சிலர் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டில் இருப்பாங்க, அப்புறம் மென்டலி ஆப்சென்ட்டில் இருப்பாங்க, கண்ணை திறந்துகிட்டே தூங்குவாங்க. சில பேர் சிலர் கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டே முரளி கேட்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ பாயிண்ட் உள்ளே இறங்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படியே முரளி கேட்கணும்? வெளியில் ஒரு செகண்ட் கூட டைவர்ஷன் ஆகக்கூடாது. வெளி உலக சிந்தனை வந்தாலும் அந்த பாயிண்ட்டு மறந்துடும். அதனால் கான்சென்ட்ரேஷனோட முதல்ல கிளாஸ் கேட்கணும். கான்சென்ட்ரேஷனோட முரளி என்னால் கேட்க முடியல அப்படின்னா கான்சென்ட்ரேஷனோட யோகா மட்டும் எப்படி வரும்? எப்படி யோகா வரும்? விவசாயம், தொழில், அவங்க பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் ஞாபகம் வருது முரளி கேட்கும்போது. அப்போ அதெல்லாம் ஞாபகம் வரும் பொழுது அந்த பாயிண்ட்டு கண்டிப்பாக உள்ளே இறங்காது. புத்தி யோகம் எங்கேயாவது வெளியில் போயிட்டே இருக்கும். அப்படியே முரளி கேட்கணும்? சிவபாபாவை நினைவு செய்கிறதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஆனால் மாயை நினைக்க விடுறதில்லை. முதல்ல முரளி கான்சென்ட்ரேஷனோட கேட்டால் தான் கான்சென்ட்ரேஷனோட கடவுளையும் நினைக்க முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதில் பண்ணணும். இதில் டைவர்ஷன் ஆச்சுன்னா அங்கே அதிகமாக டைவர்ஷன் நடக்கும். மாயா பின்னாடியே இருக்கும். முரளி கிளாஸ் கேட்கும் போது கூட விட்டுரு மாயா, யோகா பண்ணால் விடாது. ஏன்னா சக்தி வாங்கிடுவாங்க தானே. அப்போ முரளி கிளாஸ் கேட்கும்போது மாயா ரொம்ப பிரச்சனை பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போதே என்னால் கான்சென்ட்ரேஷனோட முரளி கேட்க முடியலன்னா அது பிரச்சனை பண்ணுறதுக்குனே வருது. யோகா பண்ண விடாமல் தடுக்கிறதுக்குனே மாயா வருது. அப்போ எங்கே கான்சென்ட்ரேஷன் வரும்? யோசிச்சு பாருங்கள். முரளியே என்னால் கான்சென்ட்ரேஷனோட கேட்க முடியலன்னா என்னால் கான்சென்ட்ரேஷனோட யோகா மட்டும் எப்படி பண்ண முடியும்? ஜுவாலாமுக்கி யோகா பண்ணுங்கன்னு சொல்கிறாரு பாபா. எரிமலை வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரி யோகா தான் இப்போ தேவை. மினுக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்போ நம்மளுடைய பாவங்கள்லாம் விநாசமாக்குறது? கான்சென்ட்ரேஷனோட இறை அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்கணும். இப்போ நம்மளோட யோகா அப்படி இருக்கணும். அதனால் வேறு வேறு சிந்தனைகள் முரளி கேட்கும்போதே வந்தால் அப்புறம் யோகா பண்ணும்போது கொஞ்சம் அட்டென்ஷன் ப்ளீஸ். இது நம்பர் வார புருஷார்த்தம் அனுசாரம் ஆகிவிடுகின்றது. யார் மாலையில் மிக அருகாமையில் இருப்பார்களோ அவர்களுடைய புத்தியில் இந்த கிளாஸ் பதிவாகும். புரியுதுங்களா? ஞானம் உள்ளே இறங்காமல் யோகா வராது. கான்சென்ட்ரேஷனோட கிளாஸ் கேட்க முடியலன்னா கான்சென்ட்ரேஷனோட யோகா எப்படி வரும்? யோசிச்சு பாருங்கள். அப்புறம் எப்படி உயர்ந்த பதவி கொடுக்கறது? எல்லாருமா 8 மணி மாலையில் வந்துட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்னஸ்லாம் வரக்கூடாது. நம்மளை செய்ய வேண்டிய புருஷார்த்தம் பண்ணிடணும். எதில் வந்தாலும் பரவாயில்ல, ஓகே, அக்செப்டன்ஸ் பண்ணிக்கணும். ஞானம், யோகம், தெய்வீக குணங்கள் இவை அனைத்தும் தனக்குள் உள்ளதா என பார்க்க வேண்டும். நம்மிடம் எந்த ஒரு அவகுணமும் இல்லாமல் இருக்கின்றதா? மாயாவின் வசமாகி ஏதேனும் விகர்மம் செய்யாமல் இருக்கின்றேனா? ஒரு சிலர் அளவுக்கு அதிகமாக உண்பதில் மிகவும் பேராசைக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள். பிகேஸ் தான் சொல்கிறாரு, சமைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது வெரைட்டி சமையல். இதில் கிளாஸ் கூட கட் பண்ணிக்கிறாங்க. பேராசையினால் தவறும் நடக்கின்றது. ஆக மாயாவின் பிரவேசம் அப்படிலாம் நடக்குது. சில பேர் பசி 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 சாப்பிடணும், வயிற்றை நிரப்பிக்கொள்ளணும், இதில் தான் இருக்கே தவிர முரளி கிளாஸ் கேட்கணும் அப்படி பசித்திரு அப்படின்னு நம்ம ராமலிங்க அடிகளார் சொல்லியிருந்தார், வள்ளலார். பசித்திருன்னா எதை பசித்திரு? அந்த பசி இல்லை, ஞான பசி. இன்றைக்கி பாபா என்ன சொல்ல வராரு? அப்படி பசித்து இருக்கணும், தாகத்தோடு இருக்கணும், பாபா சொல்கிறத முரளி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னடானா அந்த பசிக்கு போயிட்டாங்க. வெரைட்டி சமைக்கிறது, சாப்பிட்றது, எது மெயின் நம்ம சப்ஜெக்டோ அதுலேருந்து தூரம் விலகுறாங்க. சிலரிடம் இந்த உண்பதற்கான அதிக பற்றுதல் உள்ளது. உணவும் கூட விதிமுறையின்படி இருக்க வேண்டும். ஏராளமான குழந்தைகள் உள்ளனர். இப்பொழுது அநேக குழந்தைகள் வரப்போகிறாங்க ஃபியூச்சரில். எவ்வளவு பிராமணிகள் ஆக போகிறாங்க பாருங்கள்.
குழந்தைகளும் பாபா குழந்தைகளுக்கும் சொல்கின்றார், நீங்கள் பிராமணனாகி அமருங்கள். தாய்மார்கள் முன்னிலையில் வைக்கப்படுகின்றார்கள். அதனால் பிரதர்ஸ் மனமோந்து உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பாபா என்ன பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். சிவசக்தி பாரத மாதாவிற்கு ஜே அப்படின்னு பாபாவே சொல்கிறாரு. பெண்களை முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்கிறது பாபா தான். அதனால் பிரதர்ஸ் ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை பாபா கொடுத்துட்டு தான் இருக்கார். இப்போ பிரம்மா பாபா மம்மாவை முன்னாடி வச்சார். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே நம்பர் 1. அதனால் பாபா என்ன செய்யணுமோ செய்வார். இந்த சமுதாயத்தில் பெண்களை கீழே தள்ளுறதுனால பாபா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்கிறார். பாபா சொல்கின்றார், தன்னை ஆத்மான உணருங்க மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். சுய தர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். சுய தர்ஷன சக்கரதாரை பிராமணர்களாகிய நீங்கள்தான். இந்த விஷயங்களை புதிதாக யாரேனும் வந்தால் புரிந்து கொள்ள இயலாத நீங்கள் சர்வோத்தம் பிரம்மா முக்கு வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள் ஆவீர்கள். சுதர்ஷன சக்கரதாரிகள் புதிதாக யாராவது கேட்டாங்கன்னா, சுதர்ஷன சக்கரம் விஷ்ணு கூறியதாச்சே, பிறகு இவர்களோ அனைவருக்கும் சுதர்ஷன சக்கரதாரின்னு சொல்கிறாங்களே, இது எப்படி சாத்தியம் அப்படிலாம் குழம்பிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால தான் 7 நாள் கிளாஸ் கேட்காம இந்த முரளி கேட்க வேணான்னு பாபா சொல்கிறார். ரெக்வஸ்ட், 7 நாள் கிளாஸ் கேட்டுட்டு அப்புறம் முரளி கேளுங்க. அதனால் புதிதாக வருபவர்களை சபையில் அனுமதிப்பது இல்லை. அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாத ஒரு சிலர் பிறகு கோபித்து கொள்கின்றார்கள். நாங்கன்னா எங்களுக்கு புத்தியே இல்லையா, எங்களை கிளாஸ் ஹாலில் உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க, தனியாக வச்சு கிளாஸ் எடுக்கிறீங்க, நாங்கன்னா அப்படியே புத்திஹீனா அப்படின்லாம் கேட்குறாங்க. புரிஞ்சிக்கல. நீங்கள் தான் புரிய வைக்கணும் அவங்களுக்கு. அன்பாக சொல்லுங்கள், 7 நாள் கிளாஸ் கேட்டுட்டு அப்புறம் முரளி கேளுங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி தான் கோவிச்சுக்கிறாங்க, நம்ம ஏன் கிளாஸில் உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் பிற சத்சங்கங்கள் போல் இது கிடையாது. அவங்க பாதையில் நுழைஞ்சாலும் 2 நிமிஷம் உட்காருவாங்க, கேட்பாங்க சத்சங்கத்தில் கதா காலக்ஷேபம், அப்புறம் எழுந்து போயிட்டே இருப்பாங்க. இது என்ன கதா காலக்ஷேபம் பண்ணுறதுக்காக கடவுள் வந்துருக்கிறாரு பூமிக்கு? கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வைக்கணும்ல. அங்கே சாஸ்திரங்களோட விஷயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்குறது ஒவ்வொருத்தருக்கும் உரிமை. இங்கே எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஈஸ்வரிய ஞானம் புத்தியில் பதியவில்லை என்றால் சிலர் அப்படி கோச்சிக்கிறாங்க, டிசர்வீஸ் பண்ணுறாங்க. சித்திரங்களையும் பத்திரமாக வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த அசுர உலகத்தில் தங்களுடைய தெய்வீக ராஜதானியை ஸ்தாபனை செய்ய வேண்டும். அந்த காலத்தில் விஸ்வாமித்திரர் யாகம் வளர்க்கும் போது அசுரர்கள் தடை விதிச்சாங்கன்னு தான் அவர் ராமரை கூட்டிகிட்டு போகிறாரு. புரியுதுங்களா? அது மாதிரி யஜ்யம் வளர்க்கும் போது அசுரர்கள் தடை விதிப்பாங்க. விதிக்கலைன்னா தான் பெரிய விஷயம். அதனால் நீங்கள் யஜ்ய ரக்ஷக்காக இருங்க. கிரைஸ்ட் வந்தார், தம்முடைய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். ஆனால் சிவபாபா தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை பண்ணலை, ராஜதானியும் சேர்த்து ஸ்தாபனை பண்ணுறாரு இல்லையா? வெறும் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணதுக்கே அவருக்கு எவ்வளோ போராட்டம். சிலுவையில் அரைஞ்சிட்டோம் தானே. புத்தர் வந்தார், அவரும் தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ணார், அவருக்கு விஷம் கொடுத்து கொன்னுட்டோம். இதெல்லாம் மனுஷங்க பண்ண வேலை. அப்போ ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணதுக்கே அவங்க அவ்வளோ போராடி இருக்காங்க. இங்கே சிவபாபா ராஜ்யத்தை வேற சேர்த்து ஸ்தாபனை பண்ணுறாரு. ஆனால் என்ன, அவருக்கு உடம்பு இல்லாததுனால தப்பிச்சிட்டாரு. ஆனால் பிரம்மகுமாரிகள் மாட்டினாங்க. எனக்காக நீங்கள் கொஞ்சம் திட்டு வாங்குங்க, உங்களை நான் சரி பண்ணிக்கிறேன், உங்களை புகழின் உச்சிக்கே கொண்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ காம கட்டாரி இம்சை அப்படின்றது கடவுள் தான் சொல்கிறாருங்க. ஸ்தூல இம்சை அதை பற்றிலாம் சொல்லி கொடுக்குறாரு. டபுள் இம்சை இருக்குது, நம்ம டபுள் அஹிம்சாவாதியாக மாறணும் அப்படின்னு பாபா தான் சொல்கிறாரு. இந்த ஞானம் யார் சொல்கிறாங்க? சாக்ஷாத் சிவ பரமாத்மாவே சொல்கிறாரு.
அசுத்த துணியை, அதாவது ஆத்மாவை சுத்தப்படுத்துகிறாரு. மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமான இருளில் இருக்காங்க. அவங்க பயங்கரமான இருளிலிருந்து ஒளி பிரகாசமாக கடவுள் தான் நம்மளை மாற்றுறாரு. பிளாக் டைமண்டை ஃப்ளாலெஸ் டைமண்டாக மாற்றுறாரு. பிறகும் கூட ஒரு சிலர் பாபா பாபான்னு சொல்லிட்டு அப்புறம் முகத்தை திருப்பிக்கிறாங்க, படிப்பை விட்டு விடுகின்றார்கள். பகவான் உலகத்தை நிஜமானராக்குவதற்காக கல்வி கற்றுத்தருகின்றார். அப்படிப்பட்ட படிப்பை விட்டுட்டா அவங்கள மகா மூர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய கசானா கிடைத்திருக்கின்றது. அப்படிப்பட்ட தந்தையை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாத ஒரு பாடலும் உள்ளது. நீங்கள் அன்பு செலுத்தினாலும் சரி, அடி கொடுத்தாலும் சரி, நாங்கள் உங்கள் வாசலை விட்டு ஒரு பொழுதும் போக மாட்டோம். சாஹே பியார் கரோ சாஹே டுக்கராவோ, அன்பு கொடுத்தாலும் சரி, அடி கொடுத்தாலும் சரி. ஒரு முரளி சாங் இருக்குது, உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கா. கடவுள் ஒன்று நம்மளுக்கு அடியாக கொடுக்க போகிறாரு, யோசிச்சு பாருங்க. பாபா வந்திருக்கிறதே எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்தை தருவதற்காக. இதில் அவரை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? யோசிச்சு பாருங்கள், எங்கே போவீங்க? இந்த சமுதாயம் வாழ விடுமா? எங்கே போகிறீங்க? நல்ல லட்சணங்களை தாரணை செய்ய வேண்டும். பெண்களும் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க, இங்கே கணவர் அதிகமாக தொந்தரவு செய்கிறாங்க, மாதாஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட் வருது. மனுஷங்க ரொம்ப கெட்டவங்களாக ஆயிட்டாங்க. சில இடத்துல மனைவி தொந்தரவு செய்கிறதுன்னு கணவன் வந்து லெட்டர் போடுறாரு பாபாவுக்கு. ஒருத்தவங்க பக்காவாக இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க அப்படி ஆப்போசிட்டாக இருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரே போராட்டம் தான். பாபா சொல்கிறாரு, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கேன். சகோதரர்களோட கடமை என்னன்னா சகோதரிகளுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் எந்த ஒரு நிலையிலும் பாபாவிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை அடைய வேண்டும். பாபாவை விட்டு விடுவதால் ஆஸ்தி முடிந்து போகும். நிக்ஷய புத்தி வெற்றியை தரும், சந்தேக புத்தி அழிவை தரும். பிறகு பதவியும் குறைந்துவிடும். ஞானத்தை ஒரே ஒரு ஞான கடலான சிவ தந்தை மட்டுமே கொடுக்க முடியும். மற்ற அனைத்துமே பக்தியாகும். ஒருவர் தம்மை எவ்வளவுதான் ஞானியாக நினைத்து கொண்டாலும் சரி, பாபா சொல்கின்றார், அனைவரிடமும் சாஸ்திரங்கள் மற்றும் பக்தியின் ஞானமே இருக்கின்றது. உண்மையான ஞானம் என கூறப்படுவது எது என்பதை கூட மனிதர்கள் அறிந்து கொள்வதே இல்லை. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டுபிடிக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயாகவும் தந்தையுமாய் விளங்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், முரளி கேட்கும் பொழுது புத்தியின் தொடர்பு வெளியில் அலையாமல் இருக்கின்றதா என்பதில் கவனம் வைக்க வேண்டும். நாம் சிவ பாபாவின் மகா வாக்கியங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். இதுவும் கூட ஒரு நினைவு யாத்திரையாகும். இரண்டாவது பாயிண்ட், தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நம்மிடம் ஞானம், யோகம் மற்றும் தெய்வீக குணங்கள் இருக்கின்றதா? பேராசை என்ற பூதம் இல்லைதானே? மாயாவிற்கு வசமாகி எந்த ஒரு விகர்மமும் நடைபெறவில்லையே. இதில் செல்ஃப் செக்கிங் பண்ணணும். வரதானம், நிமித்த உணர்வின் நினைவினால் தடுமாற்றத்தை முடிவடைய செய்யக்கூடிய சதா ஆடாத அசையாதவர் ஆகுக. நம்ம ஒரு கருவி அப்படின்ற நினைவோடு இருக்கும் பொழுது
கருவி தடுமாற்றம் அடையாத. அதனால் தன்னை நிமித்தம் என்று புரிந்து கொள்ளும் பொழுது ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். நிமித்த உணர்வினால் அநேக விதமான நான், எனது என்பது சகஜமாக அழிந்து விடுகின்றது. இப்போ நீங்கள் ஒரு சேவை பண்ணுறீங்க, அப்போ அதில் புகழ்ச்சி கிடைக்கலாம், இகழ்ச்சி கிடைக்கலாம். நான் தான் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த புகழ்ச்சி கிடைக்கும்போது ஆத்மா அப்படியே பறக்குது, இகழ்ச்சி கிடைச்சா அப்படியே மனசு உடையுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நிமித்தமாக தன்னை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒரு கருவி, இந்த கருவியை கடவுள் யூஸ் பண்ணுறாரு. அப்போ எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். ப்ளஸ்ஸும் கடவுளுக்கு தான், மைனஸும் கடவுளுக்கு தான். எல்லாம் நம்ம ஈஸ்வரனுக்கு சர்வ சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை யார் புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி நாம் ஆடாமல் அசையாமல் நம்மளுடைய மனோநிலை ஏக்ரஸ் அவஸ்தாவில் வைக்கலாம். நான் தான் செஞ்சேன்னு நினச்சா கண்டிப்பாக மனசு உடைய தான் செய்யும். நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த நான் அப்படின்றது எமர்ஜி ஆகும். அதனால் கருவி ஜீரோ ஆக்குங்க. கருவி, நான் ஒரு கருவி, பாபா தான் யூஸ் பண்ணுறாரு. அதனால் எல்லா புகழும் இறைவனுக்கு, அதே மாதிரி எல்லா இகழ்ச்சி கூட எல்லாமே சர்வ சமர்ப்பணம், ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணிட்டா அப்படின்னா நம்ம ஆடாமல் அசையாமல் இருக்க முடியும். நிமித்த உணர்வினால் அநேக விதமான நான், எனது என்பது சகஜமாகவே அழிந்து விடுகின்றது. இந்த நினைவானது அநேக விதமான தடுமாற்றங்களிலிருந்து விடுவித்து ஆடாத அசையாத ஸ்திதியின் அனுபவத்தை செய்ய வைக்கின்றது. சேவையில் கூட உழைக்க வேண்டியது இருக்காது. ஏனெனில் நிமித்தமாக ஆகுபவர்களின் புத்தியில் நான் என்ன செய்கிற, நான் எப்படி இந்த சேவை செய்வேனோ, என்ன பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்ற இந்த நினைவு சதா இருக்கும். சேவைக்கு நிமித்தமாக ஆகுவது என்றால் மேடைக்கு வருவது என்று அர்த்தமாகும். மேடையின் பக்கம் அனைவருடைய பார்வை தானாகவே செல்கின்றது. எனவே இந்த நினைவு கூட பாதுகாப்பு சாதனமாக ஆகிவிடுகின்றது. ஸ்லோகன் சொல்கிறாரு, அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டவர்கள் ஆனீர்கள் என்றால் பிரமாத்தம் தந்தையினுடைய உதவியின் அனுபவம் ஏற்படும். எல்லாம் செய்யணும், எல்லாத்துலேருந்து டிட்டாச்சு ஆகிடணும். எவ்வளோ நம்ம விடுபட்டு இருக்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனின் உதவியை நம்மால் அனுபவம் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.